ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சார்லஸ் அக்வா கார்டன். இன்றைக்கி காலையில் எப்படியாவது நம்ம ஃப்ரைஸ்க்கு நியூ டப் செட் பண்ணிடலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேங்க. அப்போன்னு பார்த்தா என்னோடய மாமா கால் பண்ணி வீட்டில் சும்மா 2 டப் இருக்குது, வேணால் வந்து எடுத்துகிட்டு போன்னு சொன்னாங்க. போய் பார்த்தா 3 டப் இருந்துச்சுங்க. அப்படியே அலையக்கா தூக்கிட்டு வந்துட்டேங்க. இந்த 3 டப்பில் இந்த டப்பில் தாங்க ஃப்ரைஸ் போடலான்னு இருக்கேன். ஏன்னா இதான் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, ஹைட்டும் கம்மியாக இருக்குது. அப்போ தான் ஈஸியாக ஃப்ரைஸ்க்கு வந்து ஃபுட்டு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்பேஸும் கொஞ்சம் ஓடுறதுக்கு நல்லாயிருக்கும், சீக்கிரம் க்ரோத் ஆகுங்க. அதனால தான். ஆனால் டப்போட நிலைமையை பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்குங்க. அடியில் ஃபுல்லாக உப்பு கரை படிஞ்சிருக்கு. சரி எப்படியே தேய்ச்சி எடுத்துடலாம்னு சொல்லி தேய்ச்சி பார்த்தேன். ஒரு மாதிரி கலங்களாக தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. சரி கத்தி போட்டு தேய்ச்சி பார்த்தாச்சு, போக மாட்டேங்குது. அதே மாதிரி சரி சால்ட்டு போட்டு தேய்ச்சி பார்த்துட்டேன், அப்போயும் கரை வந்துட்டு இருந்துச்சுங்க. சரி ஓகே, டப்பு வேஸ்ட்டாக போச்சு, புது டப்பு தான் வாங்கணும்னு நினைக்கும் போது தான் அம்மா சொன்னாங்க, அது தேய்ச்சா தான் அழுக்கு போகும், அப்படியே வாட்டர் ஊற்ற கிளியராக இருக்குன்னு சொன்னாங்க. சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் தண்ணி அப்படியே பிடிச்சி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு வந்து பார்க்குறேன், அம்மா சொன்ன மாதிரி வாட்டர் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. அப்பா நல்ல வேலை, வேறு டப் மாற்ற வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு இந்த வாட்டரை கீழே ஊற்றிட்டு வேலையை ஆர்ஓ வாட்டர் ஓட்டி ஃபில் பண்ணியாச்சுங்க. ஒரு 6 ஹவர்ஸ் அப்படியே செட் ஆகட்டுன்னு சொல்லி விட்டாச்சுங்க வாட்டரை. அதில் கொஞ்சோண்டு ஃபாக்ஸ் ஸ்டைலும் கொஞ்சோண்டு டக் வீடு மட்டும் போட்டு வச்சுருந்தேன். இப்போ 6 ஹவர்ஸ் ஆச்சுங்க. வாட்டர் உள்ள செட் ஆச்சு, கண்டிஷன் ஆச்சு. இப்போ ஃப்ரைஸ் எடுத்து உள்ளே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஏற்கனவே பழைய டப்பில் உள்ள வாட்டரோடய எடுத்து ஊற்றிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து வாட்டர் வந்து ஃப்ரைஸ்க்கு செட் ஆகிருக்கும். அதில் பெனிஃபிஷரி பாக்டீரியாஸ் அந்த வாட்டரில் இருக்கும், இந்த வாட்டரில் இருக்காதுங்க புது வாட்டரில். அதனால தாங்க. இப்போ மேலாக வாட்டர்லாம் எடுத்து ஊற்றியாச்சு. கீழே இப்போ ரொம்ப கலங்களாக ஃபுட்டு வேஸ்ட்லாம் இருக்குது. ஸோ மிச்சம் இருக்கிறத ஃப்ரைஸை வந்து நெட்டை வச்சு எடுத்து உள்ளே விட்டாச்சுங்க. இப்போ விட்டதுக்கப்புறம் பாருங்கள், ஃப்ரைஸ்லாம் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அதனால் ஜாலியாக ஓடிட்டு இருக்காங்க. இனிமேல் ஃபுட்டு வந்து எல்லா ஃப்ரைஸ்க்கும் கரெக்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைஸ்க்கு எப்போவும் ஸ்விம் பண்ண நல்ல ஸ்பேஸ் கொடுத்துட்டு, அதே மாதிரி வாட்டர் லெவல் பாருங்கள், இந்த இவ்வளோ ஹைட் வச்சா போதுங்க. இந்த லெவலில் வாட்டர் லெவல் கொடுத்துட்டு கரெக்டாக ஃபுட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமே க்ரோத் ஆயிடுவாங்க. இப்போ டப் செட் பண்ணி 1 நாள் ஆச்சுங்க. நான் கூட கீழே உப்பு கரை படிஞ்சதுனால ஏதோ ப்ராப்ளம் வருமானு நினச்சேன். ஒன்றும் இல்லை, எல்லாம் செட் ஆகிட்டாங்க பாருங்கள், நல்லா ஓடிட்டு இருக்காங்க. ஃபுட்டும் போட்டு பார்த்தேன், நல்லா எடுக்கிறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பக்கத்துலேயே பாருங்கள், நியூ ஒரு டப் செட் பண்ணியாச்சு, வாட்டர் கண்டிஷன் பண்ண விட்டாச்சு, பிளான்ஸ்லாம் போட்டு. இந்த டப் யாருக்கு என்ன வெரைட்டி ஃபிஷ் வாங்கி விட போகிறேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.